Yes. Hello students, I am Deenabandhan from IIT Madras. இப்போ வந்து ஐஐடி சாதி இனிஷியேட்டிவ் ஓட ஜேஇ கிராஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னா டுடேஸ் டாபிக் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ங்கிற சாப்டர் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் தான் கால்குலஸ்ங்கிற ஒரு பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸோட பேசிக்ஸ். இதுல ஃபங்க்ஷன்ஸ் தான் கோர் ஆஃப் த கால்குலஸ். அதனால இந்த சாப்டர்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ் தான். அதனால தரவா படிச்சுக்கோங்க. எப்பயும் மாதிரி ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் இல்லை ப்ளஸ், ஏன்னா இதில் நிறைய தியரிஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ 30 மினிட்ஸ் ப்ளஸ் வந்து தியரிக்கு, அதுக்கு அடுத்தது 30 மினிட்ஸ் ஃபார் கொஷின்ஸ், பிவிக்யூஸ். பிவிக்யூஸில் நிறைய மெத்தட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்க. அதனால கொஷின்ஸ் அப்ரோச், மறுபடியும் சொல்கிறேன், பிவிக்யூஸில் அப்ரோச் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால அப்ரோச் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சு. ஓகேவா, லெட்ஸ் ஸ்டார்ட். இட்ஸ் ஜஸ்ட் அ ரிவிஷன். ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு ஜென்ரல் ரிவிஷனோட ஆரம்பிக்கிறேன். வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன்ங்கிறது வேற எதுவும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ ரிலேஷன் தான். பட் ரிலேஷனோட ஒரு 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அது என்னென்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கிறேன். செட் ஏ, அதாவது டொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு இமேஜ் இருக்கு. டொமைன் ஷுட் பி கம்ப்ளீட்லி மேப். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா மேப் ஆயிருக்கணும். ஆல்சோ யூ ஷுட் ஹேவ் யூனிக் இமேஜ். யூனிக் இமேஜோட அர்த்தம் என்னன்னா, இந்த டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏவோட இமேஜ் வந்து பில இருக்கும், பியோட ப்ரீ இமேஜ் வந்து ஏல இருக்கும். இதுதான் சொன்னது. ஸோ ஏக்கு வந்து இப்போ செட் ஏல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு இமேஜா இருக்கும், 2-3 இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்புறம் ஏ செட் ஃபுல்லாமே மேட்ச் ஆயிருக்கணும். அது வந்து டொமைன்னு டிஃபைன் ஆயிருக்கணும். அப்பதான் ரிலேஷன் வில் பி செட் டு பி கால்ட் அஸ் அ ஃபங்க்ஷன். அதனால தரவா புரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் இஸ் எ ரிலேஷன் வித் 2 அடிஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அது என்னன்னா, செட் ஏ ஃபுல்லாமே மேப் ஆயிருக்கணும். அது போக ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா கீழே கீழே இருக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் r ஈக்குவல் டு 2,1 3,1 4,2. இதோட செட் ஏ வந்து சும்மா எதுவுமே கொடுக்கலன்னா செட் ஏ வந்து நீங்க ஃபுல் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னே அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 2 3 4 இதுல இருக்க எல்லாமே மேப்பா இருக்கா? கரெக்ட். எல்லாத்துக்கும் யூனிக்கான இமேஜ் இருக்கா? 2க்கு 1 மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. 3க்கு 1 மட்டும்தான் இருக்கு, 4க்கு 2 மட்டும்தான் இருக்கு. ஸோ யூனிக்கான இமேஜ் இருக்கனால இட் இஸ் அ ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் 2,2 2,2 2,4. இதை வச்சே சொல்லிடலாம் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். 2ங்கிற செட் ஏல இருக்க எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், யூனிக்கான இமேஜ் ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லி, பட் 2 இருக்கனால இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் வி கேன் சி. இது ஏற்கனவே படிச்சனால சும்மா ரிவிஷன் மட்டும் மட்டும். நவ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லயே சில வகையான டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, பட் சம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷன்னா பேர்ல இருந்தே தெரியும், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 அண்ட் லெட்ஸ் சே 4 5 6. 1 to 4, 2 to 4, 3 to 6. Is it a function? Yes. ஏன்னா எல்லா செட்டுமே மேப் ஆயிருக்கு, எல்லாமே 1 கூட தான் மேப் ஆயிருக்கு. 1 வந்து 4, 2 வந்து 4 கூட மட்டும்தான் இருக்கு, 3 வந்து 6 கூட மட்டும்தான் இருக்கு. பட் 1க்கு என்ன அர்த்தம்னா, இட் ஷுட் பி டிஸ்டிங்க்ட். இதோட இமேஜும் ஒன்னா இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் தான் இது, இட்ஸ் a ஃபங்க்ஷன் பட் இட் இஸ் நாட் அ ஒன் ஃபங்க்ஷன். ஏன்னா இதோட இமேஜும் வேற வேறையா இருக்கு.
எல்லா எலமெண்ட்டுக்குமே இருக்கிற இமேஜ் மத்த ஒன்னோட பொருந்தி போகக்கூடாது. தட்ஸ் கால்ட் ஒன் ஒன் ஃபங்க்ஷன். அதாவது என்ன அர்த்தம்னா, இதை மேத்தமேட்டிக்கலா எப்படி சொல்லாங்கன்னா, லெட்ஸ் சே எப்பயாச்சும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒரு எக்ஸ் ஒன்ங்கிற எலமெண்டோட ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் டூவும் சேம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ரெண்டு ஆர்பிட்டரி எலமெண்ட், அது வந்து என்ன சொல்லணும்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். பிகாஸ் லெட்ஸ் சே ஒரு ஒன் ஒன் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் முதல்ல சொல்லிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 1 2 4 2 2 5 3 2 7. இது ஒரு ஃபங்க்ஷனா? எஸ். செட் பி. இந்த அப்ப உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா தப்பு. பட் இருந்தாலும் சொல்றேன், இதுல இருக்க 4ல 3 தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். 6க்கு வந்து எந்த ப்ரீ இமேஜ் இல்லைன்னா தட் இஸ் இன் கேர். ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து டொமைனை மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணுது. ரேஞ்ச் என்னவா வேணா இருக்கலாம். இந்த ஹோல் செட்டோட பேர் கோடமை. நம்ம எதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணியிருக்கோமோ அது பேரு ரேஞ்ச். இப்ப இது வந்து ஒரு ஒன் ஒன் ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆர் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஏன்னா இதோட எல்லாத்தோட இமேஜும் பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு. இப்போ 4க்கு வந்து 2 ப்ரீ இமேஜ் இல்லை. இதை இன்னொரு வகையா டிஃபைன் பண்ணோம்னா எவ்ரி எலமெண்ட் இன் ரேஞ்ச் ஹேஸ் யூனிக் ப்ரீ இமேஜ். இப்போ 4 5 6 7 இதுதான் ரேஞ்ச். இதோட ப்ரீ இமேஜ் வந்து யூனிக்கா இருந்துச்சுன்னா அது பேர் ஒன் ஒன். இதே மேத்தமேட்டிக்கலா சொன்னோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வேல்யூ ரெண்டு இடத்துல ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு இடமும் ஒரே எக்ஸ் வேல்யூவா தான் இருக்கும். ஒருவேளை லெட்ஸ் எக்ஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் டூனா என்ன அர்த்தம்? ரெண்டு வேற வேற ஒரே ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ரெண்டு எலமெண்ட் இருக்கு. எக்ஸ் ஒன்னு ஒன்னு இருக்கு, எக்ஸ் டூன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. விச் இம்ப்ளைஸ் தட் இது ஸ்டில் இஸ் அ ஃபங்க்ஷன் பட் நாட் அ ஒன் ஒன் ஃபங்க்ஷன். நான் என்ன சொல்லிருக்கேன், யூனிக்கான ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷனோட கன்ஸ்டன்ட் இல்லை, ஒன் ஒன் ஃபங்க்ஷனோட கன்ஸ்டன்ட் வந்து அதுக்கான யூனிக்கான ப்ரீ இமேஜ் இருக்கும். ஒருவேளை இது ஒன் ஒன் ஃபங்க்ஷனா இல்லைன்னா என்ன ஃபங்க்ஷனா இருக்கும்னா மெனி ஒன் ஃபங்க்ஷனா. இம்பார்ட்டன்ட். லெட்ஸ் மெனி ஒன் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்ததுதான். 1 2 3 4 5 6 7 8 9 1 to 5 2 to 5 3 to 6 4 to 7. இந்த இடத்துல 5ங்கிற இமேஜுக்கு ரெண்டு இருக்கு. மேத்தமேட்டிக்கலா சொல்லணும்னா எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டூ அண்ட் ஒன் நாட் ஈக்குவல் டு டூ. ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரே ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ விச் இஸ் நாட் அ ஒன் ஒன் ஃபங்க்ஷன். அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன் ஆர் சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் இது வந்து இதோட சிம்பிள் கண்டிஷன் என்னன்னா ரேஞ்ச் ஷுட் பி ஈக்குவல் டு கோடமை. அவ்வளவுதான். இதை எப்படி டிஃபைன் மேப்பிங் படி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 சாரி 4 எப்படி ஒரு இப்போ இருக்குன்னா இது ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இதோட ரேஞ்ச் வந்து 4 5 6. ஏன்னா 3 எலமெண்ட் தான் மேப் ஆயிருக்கு டோட்டலாவே. பட் நம்மளோட டிஃபைன் பண்ணிருக்க கோடமே 4 5 6 7 which is not equal. கரெக்டா? ஸோ இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிருக்குன்னா கோடமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து ரேஞ்சோ அந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்சுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் ஆன் டு ஃபங்க்ஷன். இதுக்கு மேத்தமேட்டிக்கலா எந்த டெஃபினிஷனும் நம்ம சொல்லல. பட் பேசிக் டெஃபினிஷன் என்னன்னா ரேஞ்ச் ஷுட் பி ஈக்குவல் டு கோடமை. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எப்போ ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா இது எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அது பேர் ஒன் ஒன் ஃபங்க்ஷன். எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு த கோடமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா? நவ் அடுத்து இதுக்கு போகலாம். காம்போசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இது வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கப்படுற டாபிக். அதனால கவனமா கவனிங்க. இப்ப வேற பாயிண்ட் யா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் தான் நம்மளோட ரா இன்புட். அந்த இன்புட் வந்து ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஜிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோம். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
அவங்க ஜி ஆஃப் எஃப்க்கு டிஃபைன் பண்ணிருக்காங்க. நான் எஃப் ஆஃப் ஜிக்கு டிஃபைன் பண்றேன். எக்ஸ் இதுதான் என்னோட இன்புட். இந்த எக்ஸ்ங்கிற இன்புட்டை ஜிங்கிற மிஷின் கூட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஜி ஒரு அவுட்புட் கொடுக்குமா, ஜி ஆஃப் எக்ஸ். இந்த அவுட்புட்டை எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட இன்புட்டா மாத்திக்கிறேன். ஏன் மாத்த முடியுமா? ஏ அஃப்கோர்ஸ். எக்ஸுங்கிறது ஒரு நம்பர், அது ஜி கிட்ட கொடுத்தேன்னா ஜி வந்து ஒரு நம்பரை கொடுக்கும். அந்த நம்பரை எஃப் கிட்ட கொடுத்தேன்னா எஃப் ஒரு நம்பரை அவுட்புட் கொடுக்கும். அது என்னவா இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸா? இல்ல, ஏன்னா நான் எக்ஸை கொடுக்கல, எஃப்க்கு நான் எக்ஸை கொடுக்கல, எக்ஸை இன்டைரக்டா ஜி மூலமா கொடுப்பேன். ஸோ ஆன்சர் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இது எப்படி சொல்லுவாங்கன்னா எஃப் டாட் ஜி. எஃப் டாட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுங்கிற இன்புட்டை எஃப்ங்கிற மிஷின்குள்ள கொடுத்தேன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்டை ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஜிங்கிற மிஷினோட இன்புட்டா மாத்தினா ஆன்சர் எனக்கு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதுறோம்னா ஜி ஆஃப் எஃப். இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்குமா? யோசிங்களேன், இருக்காது. நீட் நாட் பி. ஒன்ஸ் அகைன், அப்ப அன்னைக்கு சொன்னேன்ல, இட் நீட் நாட் பி ஈக்குவல். எதுக்கு சொன்னேன்னா ஐ திங்க் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்குமானா இல்ல, நீட் நாட் பி ஈக்குவல். பட் இன் சம் ஸ்பெஷல் கேசஸ் இது ஈக்குவலா இருக்கு, பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ எஃப் டாட் ஜி நீட் நாட் பி ஈக்குவல் டு நீட் டாட் பி. நாட் மஸ்ட் நாட், நீட் நாட் பி. எப்பயாச்சும் ஈக்குவலா இருக்கு ஜி ஆஃப் ஏ. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதை விட சும்மா இது மாதிரி சொல்லிக்கலாம். சரி சார், இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் சே இந்த இடத்த பாருங்க. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டொமைன், ரேஞ்ச். அது அடுத்த டாபிக் தான் டொமைன் ரேஞ்ச். டொமைன் ரேஞ்ச்னா என்னன்னா, டொமைன்னா எந்தெந்த வேல்யூக்கெல்லாம் ஃபங்க்ஷன் கரெக்டான அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டொமைன். ரேஞ்ச் வந்து என்னென்ன வேல்யூ எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத ரேஞ்ச். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு புது ஃபங்க்ஷனை வச்சுக்கும். இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து எஃப்ஓடது கிடையாது. லெட்ஸ் சே எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப்க்குன்னு ஒரு டொமைன் இருக்கும், பட் அது கிடையாது. இதோட டொமைன் என்னதுன்னா, எஃப்ஓட டொமைன் லெட்ஸ் சே எப்படி எழுதிக்கிறேன்னா, டொமைன் ஆஃப் எஃப். எஃப்ஓட டொமைன் அது மட்டும் இல்ல, இன்டர்செக்ஷன் ரேஞ்ச் ஆஃப் ஜி. ஏன்னா ஜிங்கிறத அவுட்புட் கொடுக்குது. இப்ப என்னோட டொமைன் வந்து டொமைன் ஆஃப் எஃப் வந்து 1 2 3 4ன்னு வச்சுக்கோம். ஆனா ஜி இந்த நாலுத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஜியோட அவுட்புட் வச்சு 2,3னா 2,3,5னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட டொமைன் என்னவா இருக்கும்? 2,3 மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் எஃப் வந்து 1 2 3 4 மட்டும்தான் அவுட்புட் கொடுக்கும். வேற எந்த நம்பர் கொடுத்தீங்கனாலும் அது அவுட்புட் கொடுக்காது. அதே மாதிரி ஜி வந்து எனக்கு 2 3 5 மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற எதுனாலே கொடுக்க முடியாது. ஸோ ஓவரால் டொமைன் 2 3 5. ஸோ இது வந்து கொஷின்ஸ்ல அப்ளை பண்றதுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகும். டொமைன் ஆஃப் எஃப் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட டொமைன் வந்து இட்ஸ் நாட் சிம்பிளி டொமைன் ஆஃப் எஃப், பட் டொமைன் ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் ரேஞ்ச் ஆஃப் ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜியோட அவுட்புட் இன்டர்செக்ஷன் எஃப்ஓட இன்புட். இதெல்லாம் அதால வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1/x. அப்ப ஆன்சர் என்ன? இப்ப எனக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னலாம் அவுட்புட் கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டொமைன் ஆஃப் எஃப் கண்டுபிடிப்போம். டொமைன் ஆஃப் எஃப் வந்து என்ன? ரூட் எக்ஸ். ரூட் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆல் ரியல் நம்பர்ஸ் பாசிட்டிவ், யூனியன் ஜீரோவும் இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் எஃப், ரேஞ்ச் ஆஃப் எஃப்ஆ இல்ல, ரேஞ்ச் ஆஃப் ஜி. 1/x எதெல்லாம் அவுட்புட்டா கொடுக்கும்? எல்லா ரியல் நம்பரும் கொடுக்கும், பட் எக்ஸப்ட் 0. ஏன்னா 1/x-ஓட எந்த வேல்யூக்குமே 1/x 0வா மாறாது. ஸோ இட் இஸ் ஆல் ரியல் நம்பர்ஸ் நெக்லெக்டிங் 0. இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஒன்னு பாசிட்டிவ் யூனியன் 0, இன்னொன்னு எல்லா ரியல் நம்பர்ஸ் 0வை விட்டுட்டு. ஸோ ஆன்சர் என்ன ஆகும்? ஜஸ்ட் பாசிட்டிவ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட டொமைன்
ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். இது போக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது சிம்பிள். எஃப்ல எக்ஸ்ன்னு இருக்குமா, எக்ஸ் தான் நம்மளோட வேரியபிள். எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸ்ன்னு இருக்குமா, அந்த எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா போச்சு. நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1/x. ஸோ எஃப் டாட் ஆஃப் ஜி வந்து சாரி எஃப் டாட் ஆஃப் ஜி வந்து எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும். ரூட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ரூட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, ரூட் ஆஃப் 1/x. எப்பவுமே இப்படி எழுதுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, ஐ திங்க் அது தனி பாயிண்ட்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். வச்சு நீங்க சொல்றேன். பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்ப இட் கெயின்ஸ் இம்மென்ஸ் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாட் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. மாட் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், போன கிளாஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த கிளாஸ்லையும் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 மைனஸ் எக்ஸ் when x less than or equal to 0. கரெக்டா? ஸோ அண்ட் g of x, let's say x ஸ்கொயர். இப்போ எனக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, இட் இஸ் ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த மாதிரி பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல மாட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, பண்ணலாம். பட் எப்பவுமே பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனை பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனாகவே எழுதுறது நல்லது. ஸோ நான் g of x when g of x greater than or equal to 0 and minus g of x. let's say இது வந்து ரொம்ப சிம்பிளா மாறிடும், அதனால x square minus 1 எழுதிடும். when g of x less than 0. இதுதான் நம்மளோட f of g of x. இது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆனா இப்போ எனக்கு எப்ப பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் x square minus 1 greater than 0 இருக்கும், எப்பெல்லாம் g of x less than 0 இருக்கும்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல x square minus 1ஓட ரேஞ்ச் என்னன்னு பார்க்கணும். நீங்க ஒண்ணு கிராஃப் வரையலாம், உங்களுக்கு கிராஃப் வரைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியலனா இப்ப பாருங்க, இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா, எக்ஸ் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கும், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்ப y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட -1 பண்ணனா இந்த கிராஃப் அப்படியே ஒரு யூனிட் கீழே போயிடும். அதாவது இந்த பாயிண்ட் -1 ஆயிடும். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா y வந்து -1 மாறிடும். ஸோ இதான் பாயிண்ட். இல்லாட்டி g of x greater than or equal to 0, அதாவது x square minus 1 வந்து greater than or equal to 0, which means x minus 1 into x plus 1 greater than or equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்பா பீட்டா இப்படி இருக்கு, இப்படி எக்ஸ் இப்படி ஒரு இன்இக்வாலிட்டி வந்துச்சுன்னா பீட்டா வந்து பெரிய நம்பர், ஆல்பா வந்து சின்ன நம்பர்னா பிளஸ் போட்டுக்கோங்க. பீட்டாவுக்கு பக்கத்துல இருக்க எக்ஸோட பவர் என்னன்னு பாருங்க. இது ஐடென்டிட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு தெரியல, பட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஐடென்டிட்டி. லெட்ஸ் சே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் கியூப் பிளஸ் -1 எக்ஸ் பவர் 4 -1 இப்படி பெருசா இருந்துச்சு, கிரேட்டர் தென் 0 ஆர் லெஸ் தென் 0 ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா இதோட சைன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எல்லாத்தையும் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் கியூப் -1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் பவர் 4 -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு லெட்ஸ் சே நம்ம ஃபார்முலாக்கு -1 +1 இருக்கா. ஸோ எக்ஸ் +1னா அதோட சொல்யூஷன் எங்க இருந்துச்சு, எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0 போட்டனால வந்துச்சு. அப்ப அதுல எக்ஸ்ல இருக்க முதல்ல இருக்கிறது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும் மேக்ஸிமம். நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே 1க்கு மேல இருக்கிறது 2வா, இங்க ஒரு 2ன்னு ஒரு நம்பர் இருக்குமா, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 - 1 into 2 + 1 which is +3. அதனால 1க்கு மேல பாசிட்டிவ். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணணுமா அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரிக் இருக்கு. 1 இருக்கா, 1ல இதோட சொல்யூஷன் என்னன்னு பாருங்க. எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணனால வந்துச்சு. இதோட எக்ஸோட பவர் என்னன்னு பாருங்க, எக்ஸ் பவர் 1. இது வந்து ஆடா இருந்துச்சுன்னா சைன் மாறும், தமிழ்ல. ஒருவேளை ஈவனா இருந்துச்சுன்னா லெட்ஸ் சே எக்ஸ் பவர்
4 அப்படின்னு இருந்துச்சுன்னா சைன் மாறாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆட்னால சைன் மாறும், மைனஸா மாறும். இந்த இடத்துல பிளஸ்ஸா மாறும். இந்த பிளஸ் மைனஸ் பிளஸ் வந்து குவாட்ரட்டிக், எந்த ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கனாலும் இப்படிதான் ஈக்குவல் ஆகும், இப்படிதான் ஈக்குவல் ஆகும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி சொன்னனால இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துட்டே போயிடலாம். காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ல இருந்து எங்கேயோ போயிட்டோம். இது வந்து இருந்தாலும் இது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம், அடிக்கடி இது யூஸ் பண்ணும். லெட்ஸ் see எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ கிரேட்டர் தென் ஜீரோ. எனக்கு சொல்யூஷன் வேணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். இதை ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், இதை ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ ஒன்னை மார்க் பண்ணிக்கணும், அடுத்து டூவை மார்க் பண்ணிக்கணும். டூக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும், த்ரீ. த்ரீ மைனஸ் டூ ஒன், த்ரீ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ். டூ பக்கத்தில் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் பவர் ஒன், ஸோ விச் இஸ் ஆட் பவர், அதனால சைன் அப்படியே மாறி மைனஸ். அடுத்து ஒன் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க, ஒன் வந்து ஒரு சொல்யூஷன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், பவர் வந்து டூ ஈவன், ஸோ சைன் மாறாது. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ், இதோட சொல்யூஷன் டூ பவர் டூ கமா இன்ஃபினிட்டி வித் டூ ஓப்பன். ஏன்னா டூ இன்க்ளூட் பண்ணல, டூ வந்து ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்குது. டூ போட்டிங்கன்னா ஜீரோக்கு ஈக்குவலாக, ஆனால் இங்கே ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க, அதனால டூவை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து எந்த ஈக்குவாலிட்டி கொடுத்தீங்கனாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ட்ரிக் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. பட் நம்ம மறுபடியும் பழைய ப்ராப்ளத்துக்கு வருவோம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு சொல்லிட்டோம். ஸோ எப்பப்பெல்லாம் ஜி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும், இந்த ப்ராப்பர்ட்டி படியே இந்த ப்ராப்பர்ட்டி படி ஜி ஆஃப் எக்ஸ் வில் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ when எக்ஸ் பிலாங் டு, இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் பிளஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஒன் க்ளோஸ். ஏன்னா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஜீரோ ஆகுது. இங்க வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னதுனால இதையும் இன்க்ளூட் பண்ணும். யூனியன் க்ளோஸ்ட் ஒன் டு இன்ஃபினிட்டி. ஸோ எக்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும்போது பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன பாருங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா வெறும் ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் when x belong to minus infinity to minus 1 union 1 to infinity. அடுத்து மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எப்போ இருக்கும்னா அதோட சொல்யூஷன் என்னது, when g of x less than 0 which implies x belong to minus 1 to 1 open. ஏன்னா மைனஸ் ஒன் ஒன் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, வெறும் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஜீரோன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னதுன்னா ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் when x belong to மைனஸ் ஒன் டூ. ஸோ இப்படி தான் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார் அ பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன். இது அடிக்கடி ஜேயில் ரிப்பீட் பண்ற கொஷின்ஸ். இது வந்து பிவைக்யூஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணலான்னு இருந்தேன், பட் சொல்லும் போதே இதை சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும்னு தோணுச்சு. இது மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் பிரிச்சுக்கிட்டு ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இருக்க படத்துல பிளைண்டா அப்படியே ஜி ஆஃப் எக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு கண்டிஷனா எவாலுவேட் பண்ணி எந்தெந்த எக்ஸ் வேல்யூக்குலாம் அப்படி இருக்குன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்க. இதுதான் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சு. நவ் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இன்வெர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன்னா f of x equal to x square and g of x equal to root x, where f of g of x போட்டிங்கன்னா என்ன x root x the whole, I mean நம்ம ஸ்டெப் படியே போவோம். g of x the whole square which is root x the whole square x. Now g of f of x root of f of x which is root of x square equal to x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவலாக மாறுது. இது வந்து நான் சொன்னேன் நீட் நாட் பி ஈக்குவல், எப்பயாச்சும் ஈக்குவல் ஆகும். ஆனால் அது பிரச்சனை இல்லை, ஈக்குவல் டு எக்ஸா மாறுது. எக்ஸ் இஸ் அன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், அதாவது எந்த ஒரு இன்புட் கொடுத்தீங்கனாலும் அதே இன்புட் அப்படி மாறி. ஸோ மேத்தமேட்டிஷியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸை வந்து இப்படி நடந்துச்சுன்னா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னா எஃப் ஆஃப் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்
இதுவும் கேன்சல் ஆகுது, ஸோ எக்ஸ் அப்படி சும்மா பிளைண்ட்லி அப்படி சொன்னாங்கன்னு சொல்லலாம். பட் சிம்பிளா என்ன அர்த்தம்னா, இப்படி நடந்துச்சுன்னா அந்த ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனை எஃப் இன்வெர்ஸ் டிஃபைன் பண்ணாங்க. நீங்க அதர்வைஸ் கூட பண்ணலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸாவே ரிட்டர்ன் ஆகும். அப்படி ஆச்சுன்னா அது பேர் ஒரு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். நவ் இது எப்பெல்லாம் நடக்கும்? இது வந்து லாஜிக்கலா யோசிக்கலாம். லெட்ஸ் எஃப் எக்ஸ்னு வச்சுக்கோம். எஃப் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்ப நடக்கும்னா, டொமைனையும் ரேஞ்சையும் உல்டா பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதாவது மாத்தி போறது. ஏன்னா லெட்ஸ் ஒரு ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்புட்டை கொடுத்தா இது ஒரு அவுட்புட் கொடுக்குது, இந்த அவுட்புட் மறுபடியும் இன்புட்டே கொடுக்குது. சேம் அஸ் ஒரு எக்ஸுங்கிற இன்புட் கொடுக்குறேன், எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் போகுது, ஃபங்க்ஷன் ஒரு அவுட்புட் கொடுக்குது, அது இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள போகுது, ஜிங்கிற ஃபங்க்ஷன் போகுது, அது மறுபடியும் எக்ஸுக்கே போகுது. இட்ஸ் மீன்ஸ் தட் இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது. கரெக்டா? இந்த இடத்துல இருந்து இன்புட் எடுத்து இந்த இடத்துக்கு அவுட்புட்டா கொடுக்குது. ரைட்? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரேஞ்ச் வந்து டொமைனா ஆக்ட் ஆகுது, டொமைன் வந்து ரேஞ்சா மாறுது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, மே ஆட் அ நியூ ஸ்லைட். இந்த இடம் நினைக்கிறேன். ஆ, எக்ஸ்ன்னு ஆகுது, இது ஒரு எஃப்னு வச்சுக்கோம். எக்ஸை கொடுத்து எஃப்க்குள்ள போச்சுன்னா இது வந்து இந்த கொடுக்குது. இது பேர் ஃபங்க்ஷன். லெட்ஸ் இது வந்து சம் ரேஞ்ச். இதே இது இதே ரிவர்ஸ் டைரக்ஷன் நடந்துச்சுன்னா, இதை இன்புட்டா எடுத்துட்டு இதுக்கு எக்ஸை ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, விச் இஸ் வாட் ஐ சே, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸாவே ஆகுது. ஜி ஆஃப் எக்ஸ்ல இருந்து இன்புட் எடுத்து எக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இது எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு என்னென்னலாம் கண்டிஷனா இருக்கும்? இப்போ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஒரு ஃபங்க்ஷன் தானே. அப்போ ஃபங்க்ஷனோட பேசிக் டெஃபினேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். எல்லாமே ஆல் domain should have a image, should have an image. should have an image அப்படின்னா இது எல்லா எலமெண்ட்டுமே ஒரு ப்ரீ எஃப் ஆஃப் எக்ஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு, விச் இஸ் நத்திங் பட் டெஃபினிஷன் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன் ஆர் சப்ஜெக்டிவ். அடுத்து செகண்ட், எவ்ரி இமேஜ் should have a எவ்ரி எலமெண்ட் should have a unique image. இதுவே அதாவது எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு இங்க இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான இதா இருக்கும். இது ரெண்டு கூட மேட்ச் ஆயிருக்க கூடாது, விச் இஸ் அ டெஃபினேஷன் ஆஃப் ஒன் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு எந்த ஃபங்க்ஷனா வேணா இருந்துட்டு அதுக்கு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறத ஒன்று டிஃபைன் பண்ணணும்னா டூ கண்டிஷன்ஸ், ஆன் டு ஒன் ஒன். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் குவாலிஃபைஸ் டு பி ஹாவ் அ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதான் எஃப் இன்வெர்ஸ். இஃப் எஃப் இஸ் இன்வெர்டபிள் இங்க சொல்லிருக்காங்க, எஃப் மஸ்ட் பி ஒன் ஒன் ஆஸ் வெல் அஸ் ஆன் டூ. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டிஃபைன் வந்து அது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் ஆஃபன் ரிப்பீட்டட் இன் லாக் எக்ஸ். லாக் எக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாக் எக்ஸ், லாக் எக்ஸ் எப்பவுமே லாக் வித் பேஸ் ஆஃப் ஏ இன்டூ எக்ஸ். இந்த பேஸை ஏன் சொல்றேன்னா, நிறைய கொஷின்ஸ் எஸ்பெஷலி ஃபங்க்ஷன்ஸ் கொஷின்ஸ்ல பேஸை வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ பேஸையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு. இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணும், டொமைன் வேணும்ல. டொமைனா எதுக்கெல்லாம் இதுக்கு இன்புட் இருக்குன்னா, எக்ஸ் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0.
அப்புறம் பேஸ் இருக்குல்ல, பேஸும் ஷுட் பி கிரேட்டர் தென் 0 அண்ட் நாட் ஈக்குவல் டு 1. ஏன் நாட் ஈக்குவல் டு 1ன்னா log x ஓட log x ஈக்குவல் டு b a இருக்குன்னு வச்சுக்கோங்க. x வந்து எப்பவுமே a பார் b. இதுல இருந்தா இதை டிஃபைன் பண்ணிருப்பாங்க log x னு ஒரு கான்செப்ட. இப்ப a ஒருவேளை 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, x வந்து எப்பவுமே 1 தான் இருக்கும் irrespective of b value which is not a function, which is a constant function. அதனால a வந்து எப்பவுமே greater than 0 இருக்கும், a should not be equal to 0. பட் அதே நேரத்துல x வந்து 1 இருக்கும், பட் அண்ட் x should be greater than 0. இப்ப இதோட கிராஃப் பாத்தீங்கன்னா, கிராஃப் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் முக்கியமான ஒண்ணு. ஏன்னா கால்குலஸ்ல கிராஃப் இல்லாம உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. when a is greater than 1, பேஸ் வந்து 1 விட பெருசா இருந்துச்சுன்னா, let's say e10, e தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம், e10 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட கிராஃப் இப்படி இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் வித் log 1 equal to 0, a greater than 1க்கு. a less than 1க்கு பிளஸ் இன்ஃபினிட்டில இருந்து ஆரம்பிச்சு 1 0 ஆகி இப்படி போகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட கிராஃப். a greater than 1 இருந்துச்சுன்னா இட் வில் பி அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் வந்து கால்குலஸ்ல படி நீ இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது. டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஏ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் சொல்றது உங்களுக்கு வேணும்னா இப்ப சொன்னல எக்ஸ் வந்து ஏ பார் பின்னு, ஏ பி வந்து ரேஞ்ச். ஸோ லெட்ஸ் சே ஏ வந்து கிரேட்டர் தென் 1, 2 பார் எக்ஸ்னா 2 பார் ஒய். ஆக்சுவலி எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா? இப்போ 2 பார் 2க்கு வந்து எக்ஸ் 4, 2 பார் 3க்கு எக்ஸ் 8. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே 1/2 பார் ஒய்னு வச்சுக்கோங்க, ஏ லெஸ் தென் 1. 1/2 த பார் 1 வந்து 1/2, 1/2 த பார் 2 ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. பட் எக்ஸ் வந்து 1/4, 1/2ல இருந்து 1/4 கம்மி ஆகுது. ஸோ ஏ லெஸ் தென் 1 வந்து இட்ஸ் டிக்ரீசிங், ஏ கிரேட்டர் தென் 1 வந்து இட்ஸ் இன்க்ரீசிங். ஓகேவா? டொஃபைன் ஆஃப் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து சில ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து இப்ப சொல்லலான்னு இருக்கேன். இது சிம்பிள் தான். e பார் x, e பார் x ஓட டொமைன் வந்து x belong to மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. எந்த ஃபங்க்ஷன் வேணா எந்த வேல்யூ வேணா கொடுக்கலாம். ரேஞ்ச் வந்து லெட்ஸ் சே y, இட் வில் பி ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி. ஏன்னா e பார் x 0 அசியூமே பண்ணாது. இன்ஃபினிட்டி எப்பவுமே சொன்னேன் அது வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். இல்ல அடுத்து இதே மாதிரி a பார் x வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். a வந்து அஃப்கோர்ஸ் ஷுட் பி பாசிட்டிவ். ஏன்னா நெகட்டிவ் பவர் எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனா இருக்காது, ஜிக்ஸாக் மோஷன்ல இருக்கும். இப்போ -1 பார் 2 வந்து பாசிட்டிவா இருக்கும், -1 பார் 3 வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஃபைனா சொல்ல முடியாதனால ஏ கிரேட்டர் தென் 0 ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், முக்கியமான ஒன்று. அடுத்து எக்ஸ் கேன் பி ஆல் ரியல் நம்பர்ஸ். இதோட ரேஞ்ச் இ பார் எக்ஸ் மாதிரியே தான் இருக்கும், பிலாங் டு 0 டு இன்ஃபினிட்டி. அடுத்து வந்து வேற லாக் எக்ஸ், ஏ பார் எக்ஸ், வேற சிம்பிள் முக்கியமான ஃபங்க்ஷன் இன்வெர்ஸ் ட்ரிகோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஐடிஎஃப்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு தனி சாப்டர் இருக்கு. அதுக்கு அதோட டொமைன் ரேஞ்ச் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமானது. அதை வந்து அப்புறமா பார்ப்போம். இப்ப இன்னொன்னு சொல்லணும்னா ஒரு லாக் ஃபங்க்ஷன் தான். லெட்ஸ் லாக் ஏ பவர் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் சம் கான்ஸ்டன்ட் சின்னு வச்சுக்கோம், which implies that x greater than a par c சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இப்பதான் நான் சொன்னேன் a வந்து ஒரு கிரேட்டர் தென் 1னா இட் இஸ் இன்க்ரீசிங். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கால்குலஸை படிப்போம், இருந்தாலும் இதுக்கு நான் யூஸ் பண்றதுனால சும்மா சொல்லிக்கிறேன். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா f of x1 should be greater than f of x2. இப்படி இருந்துச்சுன்னா greater than or equal to or whatever, இப்படி இருந்துச்சுன்னா it should imply that x1 should be greater than x2. x1 வந்து x2 ஓட பெருசா இருந்துச்சுன்னா அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ x2 ஓட ஃபங்க்ஷன் வேல்யூவோட பெருசா இருக்கும். இதுவே டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படியே உள்டா, f of x1 should be less than or equal to f of x2. இப்படி இருந்துச்சுன்னா என்ன இம்ப்ளை பண்ணுவோம்னா x1 should be greater than x2. இது சும்மா லாஜிக்கலாவே சொல்லலாம். ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன சொன்னேன், ஏ கிரேட்டர் தென் 1க்கு இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதை விட பெருசா இருந்துச்சுன்னா எக்ஸும் பெருசா இருக்கும்,
ஏ பார் சியை விட. ஒருவேளை ஏ லெஸ் தென் ஒன்னா இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து ஏ பார் சியை விட கம்மியா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏ கிரேட்டர் தென் ஒனுக்கு அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், ஏ லெஸ் தென் ஒனுக்கு அது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஸோ பிவிக்யூஸ் வேகம் போயிடலாம். இது வந்து ஏற்கனவே இந்த கிளாஸ்ல சொன்னதா, அதனால ஒரு ரிவிஷன், குயிக் ரிவிஷன். ரேஷனல் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம்னா, இதோட டோட்டல் ஃபங்க்ஷனோட டொமைன் ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் டொமைன் ஆஃப் ஜி இன்டர்செக்ஷன் இன்னொன்னு சொல்லணும்னு சொன்னேன். என்னது? ஜி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ மாறிச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து மீனிங்லெஸ்ஸா மாறிடும். ஸோ இப்படி இருக்கும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட இது. ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து சும்மா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்புட் கொடுத்தா அதே இது அவுட்புட்டா கிடைச்சுன்னா அது பேர் ஐடென்டி ஃபங்க்ஷன். இது வந்து y ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து எல்லா இன்புட்டுக்குமே ஒரே ஆன்சர், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆன்சர். அடுத்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் இப்பதான் பார்த்தோம். மாடெக்ஸ் சிக்னா ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வேல்யூட ஒரு இன்புட்டோட சைன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட வேல்யூ எக்ஸ் பை மாடெக்ஸ். பாசிட்டிவா இருக்கும்போது 1, நெகட்டிவா இருக்கும்போது -1. ஜீரோவா இருந்துச்சுன்னா 0/0 நாட் டிஃபைன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால ஜீரோவா இருந்துச்சுன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை வந்து எல்லாத்தையும் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து போன சாப்டர்ல சொல்லியிருப்பேன். ஒருவேளை டவுட்டா இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்க. அடுத்து கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன், இதை பத்தி ஹோல் செஷனே எடுத்து, ஏன்னா ஹோல் செஷன் இல்ல, இது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான், இதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாக்ஸ் செக்ஷன்ங்கிறது அதை விட கிரேட்டர் ஆர் லெஸ் தென் இன்டீஜரை ரெப்ரசென்ட் பண்றது. லெட்ஸ் சே பாக்ஸ் ஆஃப் 3.4 வந்து 3, 2.9 வந்து 2. அதை விட கம்மியான இருக்கிறதுல கிரேட்டஸ்ட். 2.9 விட நிறைய இன்டிஜர் கம்மியா இருக்கு. 0, 1, 2, -3, -4 எல்லாமே. அதுல இருக்க செட்லயே பெரிய நம்பர் 2. அதான். இதுவே நெகட்டிவ்க்கு வந்து இது டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணு சொல்லியிருக்கேன். இப்போ -2.9 இதோட ஜிஎஃப் -3. ஏன்னா -2.9 விட கம்மி. அதோட லெஃப்ட் சைட் போனீங்கன்னா இருக்கிற எல்லா இன்டிஜரும் -3, -4, -5 அதெல்லாம் இருக்கு. அதுலயே கிரேட்டஸ்ட் -3. நம்பர் லைன்ல 0 இங்க இருக்குன்னா லெட்ஸ் சே -2 -2.9 இங்க இருக்கும். இதை விட லெஃப்ட் சைடு தான் இருக்கிறது கம்மியா -3. அதான் கிரேட்டஸ்டா இருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரிவிஷன், டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் லாகரித்மிக் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்ல மாட்டேன். இதை மட்டும் சொல்லிட்டு பிவிக்யூஸ் போய்க்கலாம். இது வந்து ப்ரூஃப் வந்து நீங்க வேணும்னா போய் பாருங்க. பட் ஜஸ்ட் ரியலி இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. a பவர் log of some bc இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. a பவர் log bc இந்த நம்பரையும் இங்க மாத்திக்கலாம். எப்படின்னா c பவர் log of ba. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதை வந்து ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் கேன்னு அஷ்யூம் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தீங்கன்னா இட் வில் கம் அவுட் டு பி சேம். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா லெட்ஸ் இதை வந்து ஈக்குவல் டு கேன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் லாக் பி எடுத்தேன்னா இட் வில் பி லாக் பிசி மல்டிப்ளைட் பை, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது லாக் ஆஃப் ஏ பவர் கே வந்து கே இன்டூ லாக் ஏ. பவர் இருந்துச்சுன்னா பவர் வந்து கீழே வந்துடும். லாக் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து 2 லாக் ஏ, லாக் ஆஃப் ஏ கியூப் வந்து 3 லாக் ஏ, லாக் ஆஃப் ஏ இன்டூ பி வந்து லாக் ஏ பிளஸ் லாக் பி. இதெல்லாம் 9th கிரேட் மேக்ஸ் தான், அதனால தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லாக் ஆஃப் ஏபி வந்து லாக் ஏ பிளஸ் லாக் பி. அதனால ஏ பவர் லாக் பிசி வந்து ரெண்டு பக்கமும் லாக் பி எடுத்தீங்கன்னா லாக் பி ஏ பவர் இருக்கனால முன்னாடி வந்துடும். ஸோ லாக் பிசி இன்டூ லாக் பி ஏ ஈக்குவல் டு கேன்னு எடுத்தீங்கன்னா, இதே மாதிரி இங்கிட்டும் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஆன்சர் வரனால இது மறுபடியும் சொல்றேன். ஏ பார் லாக் பிசின்னு இருந்துச்சுன்னா ஏவையும் சிவையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது போக வேற ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேணும்னா சொல்றேன். பிவைக்கு சால்வ் பண்ணுங்க. நான் இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க.
என்னன்னு கேட்டு. இப்போ டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் முதல்ல அது என்ன ஃபங்க்ஷன் பாரு. மேல லாக் ஆஃப் பேஸ் சொன்னா பேஸ் வந்து எப்பவுமே E10 அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம். ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ டிவைடட் பை இ பார் டூ லாக் ஆஃப் இ பேஸ் இன்னு சொல்லிட்டாங்க எக்ஸ் மைனஸ் ஆஃப் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ இப்படி கொடுத்தாங்க. ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லியிருக்கேன்? டொமைன் ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் டொமைன் ஆஃப் ஜி இன்டர்செக்ஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இதை மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் ஆஃப் எஃப் கண்டுபிடிப்போம். டொமைன் ஆஃப் எஃப் எஃப் என்னது? சாரி எஃப்ங்கிறது உடனே அது கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் இந்த இடத்துல என்ன மீன் பண்றேன்னா எஃப் பை ஜின்னு அர்த்தம். ஸோ எஃப்னா மேல இருக்கு நியூமரேட்டர். நீங்க எஃப் டொமைன் ஆஃப் ஒருவேளை இது குழப்பமா இருந்துச்சுன்னா இட் இஸ் டொமைன் ஆஃப் நியூமரேட்டர் பை டொமைன் ஆஃப் டினாமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டொமைன் ஆஃப் நியூமரேட்டர் என்னது? அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் மைனஸ் டூ ஷுட் பி கிரேட்டர் தென் ஜீரோ. கரெக்டா? விச் மீன்ஸ் தட் எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் டூ. இந்த நோட்டேஷன் எதுக்குன்னா ஓப்பன், ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோ. ஸோ டூ கமா இன்ஃபினிட்டி. இதோட நின்றுச்சா? இல்ல, பேஸ் கண்டிஷனையும் பார்க்கணும். பேஸ் கண்டிஷன் எக்ஸ் பிளஸ் ஒன் கிரேட்டர் தென் ஜீரோ, which implies x should be from -1 to infinity. Also, இன்னொரு கண்டிஷன் இருக்கு. x plus 1 should not be equal to 1. ஏன்னா பேஸ் வந்து ஒன்னா இருக்க கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஸோ x should not be equal to 0. ஸோ இதுபடி x should be belong to -1 comma infinity -0. இதை விட்டுரும். Now ரெண்டு இருக்கு. நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க ரெண்டு விதமான கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் எடுத்து இன்டர்செக்ஷன் எடுக்கும். ஏன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸ்னாலே இன்டர்செக்ஷன் தான். ரெண்டுமே சைமல்டேனியஸா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஒன்று வந்து டூவை விட பெருசா இருக்கு, இன்னொன்று வந்து -1 விட பெருசா இருக்கு, பட் ஜீரோ நாட் இன்க்ளூடட். ஸோ ஃபைனல் டொமைன் ஆஃப் நியூமரேட்டர் என்னது? எக்ஸ் பிலாங் டு 2 கமா இன்ஃபினிட்டி. டொமைன் ஆஃப் நியூமரேட்டர் கிடைச்சிருச்சு. டொமைன் ஆஃப் டினாமினேட்டர் வந்து பார்க்க பெருசா இருக்கு. இ பார் 2 லாக் இஎக்ஸ் மைனஸ் ஆஃப் 2x பிளஸ் 3 இருக்கு. பட் தெளிவா பாத்தீங்கன்னா இங்க இ இருக்கு, மேல லாகரித்தம்போட பேஸ்லயும் இ இருக்கு. இப்ப சொன்ன ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வருதா? இந்த ஈவையும் இந்த எக்ஸையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இ பார் 2 லாக் ஆஃப் with base ex is nothing but x bar 2 log e base e. log e base e வந்து என்னது? 1. log of 10 because e power 1 equal to e ரெண்டு பக்கமும் எடுத்தீங்கன்னா 1 answer 1 வரும். இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த பெரிய எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நான் டினாமினேட்டர்ல எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷனோட டொமைன் இஸ் நத்திங் பட் ஆல் ரியல் நம்பர்ஸ். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எந்த ரியல் நம்பர் வேணா கொடுத்தாலும் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ டொமைன் ஆஃப் டினாமினேட்டர் எக்ஸ் பிலாங் டு ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ இதோட நிப்பாட்டுமா? இல்லை, இன்னொன்று சொல்லணும். என்னது? டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 வந்து ஷுட் நாட் பி ஜீரோ. இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 is not equal to 0 வரும். It's a simple math which implies that x should not be equal to 3 or x should not be equal to -1. So third domain வந்து வேற இங்க எழுதலாம். இங்க எழுதுறேன் பாருங்க. denominator not equal to 0 implies x not equal to 3 or x not equal to -1. ஸோ இந்த மூணுத்தோட இன்டர்செக்ஷன் எடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் இங்க வரும். x belong to 2 to infinity but neglecting 3. ஏன்னா 3 அதோட டொமைன் இருக்கு.
இதுதான். ஸோ இதுதான் இங்க எழுதுறேன். எக்ஸ் பிலாங் டு 2 to infinity மைனஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னொரு ஒரு டொமைன் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். திஸ் அ குட் கொஸ்டின். இந்த இதோட இந்த இந்த கொஷினோட அப்ரோச் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மறுபடியும் ரிப்பீட்டட் கொஷின். ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போ சாதாரண ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் சொல்லலாம். லாக் ஃபங்க்ஷனுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, பிளஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு, ரேஷனல் ஃபங்க்ஷன் லைக் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா டொமைன் வந்து சொல்லுவீங்க டொமைன் ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் டொமைன் ஆஃப் ஜி அண்ட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. பட் ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கு எப்படி சொல்லுவீங்கன்னா, லெட்ஸ் இதுக்கு வந்து நம்ம ஒரு அப்ரோச், ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் இருக்கு. அது என்னதுன்னா, ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன், ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இஸ் நத்திங் பட் டொமைன் ஆஃப் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? இதே தான் இந்த இந்த ஒரு கான்செப்டை தான் எல்லா கொஷின்ஸ்லையும் அப்ரோச் பண்ணுவோம். அது எப்படின்னா, யூ ஹேவ் டு அஸ்யூம் ஒய் ஈக்குவல் டு திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்புறம் எக்ஸை ஒய்யோட டேர்ம்ஸ்ல எழுதிக்கணும். ஒரு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? லெட்ஸ் சே f of x equal to 2x. இப்போ f inverse of x எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதை வந்து y equal to 2x ன்னு எழுதிட்டு x in terms of y எனக்கு வேணும். y in terms of x வந்து ஃபங்க்ஷன்னா, x in terms of y வந்து f inverse of x. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்படி இருக்கு x, இப்படி இருக்கு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை எக்ஸோட டேர்ம்ஸ் எழுதணும்னா அது வந்து f of x. எக்ஸ் f in terms of எழுதணும்னா அது வந்து f inverse of x. ஸோ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம்னாலே இதோட ஃபங்க்ஷன் ட்ரூ ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 12. கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஈக்குவல் டு ஒய்னு அசியூம் பண்ண சொன்னா, ஸோ அசியூம் பண்ணி அசியூம் பண்ண பிறகு யூ ஷுட் மல்டிப்ளை பண்ணோம்னா யூ வில் கெட் yx ஸ்கொயர் மைனஸ் 8yx plus 12y equal to x square plus 2x plus 1. And இப்போ எனக்கு என்ன வேணும்? நம்மளோட டு டூ எப்போவுமே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஃபைனலாக என்ன வரணும்னா எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு இது கிடைக்கும். ஒய் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் minus of 8y minus 2 into x plus 12y, right, minus 1 equal to 0. கரெக்டா? இது என்னது? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ எனக்கு எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் வேணும்னா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்குமா? கிடைக்காது. பிகாஸ் இதுதான் எனக்கு தேவையான ஒன்று. ஸோ டேரக்டா என்ன சொல்லுவோம்? இந்த ஃபார்முலா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இது எல்லா டேர்ம்ஸும் பிஏசி எல்லாமே ஒய்யோட டேர்ம்ஸ்ல இருக்கா? ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் கிடைச்சிரும். ஸோ அது மூலயமா இப்ப இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் இருக்கா, இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனோட டொமைன் தான் ரேஞ்ச் ஆஃப் எஃப். கரெக்டா? ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச். இந்த மாதிரி ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாங்கனாலே நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ஜஸ்ட் டூ திஸ். எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எழுதிட்டு
அப்ப எக்ஸை மட்டும் தனியா வச்சுட்டு ஒய் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ல இருக்குமா, அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் கண்டுபிடிச்சிட்டீங்களே விச் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ். ஸோ இது எழுதுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ரிமெம்பர் ஒன் திங். ஓகே, இப்படி பார்க்கும்போது இட் இஸ் ஃபர்கெட் எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்கு. இப்போ இதோட டொமைன் என்னவா இருக்கும்னா திஸ் டேர்ம் ஷுட் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஏன்னா இதை வந்து டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம், ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ திஸ் டிஸ்கிரிமினன்ட் ஷுட் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஏன்னா அப்பதானே ரூட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகும். ரூட்டுங்கிற நாம என்ன கண்டுபிடிக்கிறோம், அல்டிமேட்டா டொமைன் என்னன்னு தான் கண்டுபிடிப்போம். டொமைன் வந்து நியூமரேட்டர் பை டினாமினேட்டரா, டினாமினேட்டரோட டொமைன் இன்டர்செக்ஷன் நியூமரேட்டரோட டொமைன் இன்டர்செக்ஷன் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஸோ d numerator domain d should be greater than or equal to 0 where d is a discriminant. Denominator வந்து a வந்து y minus 1 which is a rational function. So intersection all real numbers because y வந்து என்ன வேணா இருக்கலாம். Intersection y shouldn't be equal to 1. இதுதான் x ஓட இது. பட் வெயிட், y not equal to 1 ங்கிறது ஒரு கண்டிஷனா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்ப y ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா என்ன, எக்ஸ் நாட் டிஃபைன் சொல்ல முடியாது. இப்ப இதுக்கு வந்து நீங்க ரொம்ப பேசிக்ஸ் போகணும். இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணோம்ல, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இதோட பேசிக் கண்டிஷன் என்னன்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா எப்ப அப்ளிகபிள்னா ஒன்லி வென் a நாட் ஈக்குவல் டு 0. உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கோ பேக் டு 9th கிரேட், ஜஸ்ட் see the book. அதோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனே வென் a நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு 0க்கு டி கிரேட்டர் than 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை ஒய் ஈக்குவல் டு 1 இருக்கலாம்ல, ஒய் வந்து 1 இருக்கலாம்ல, அப்ப என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் ஹியர். ஏன்னா இதுதான் நம்மளோட பிரைம் ஈக்குவேஷன். இதுல நீங்க எந்த கண்டிஷனை வேணா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் இன்டூ 8 minus 2 is 6, so minus 6, x plus 11 equal to 0, x equal to 11 by 6. ஸோ இதோட அர்த்தம் என்ன, ஏன் y equal to 1க்கு ஒரு x வேல்யூ இருக்குன்னா y equal to 1ங்கிற வேல்யூக்கு ஒரு யூனிக்கான x வேல்யூ இருக்குன்னு அர்த்தம், which means that y equal to 1 டிஃபைன். ஸோ இந்த இடத்துல y நாட் ஈக்குவல் டு 1க்கு ஒரு கண்டிஷனை கண்டுபிடிச்சோமா, இதுதான் இந்த கண்டிஷன் வந்து y நாட் ஈக்குவல் டு 1க்கு. y ஈக்குவல் டு 1க்கு x வேல்யூ எக்ஸிஸ்ட். அல்டிமேட்டா எக்ஸ் வேல்யூ எங்கெங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது டொமைனோட அர்த்தமே, டொமைன் ஆஃப் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. டூ பாருங்க, எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய். இப்ப ஒய் ஈக்குவல் டு 1க்கு எக்ஸோட வேல்யூ இருக்கு, விச் மீன்ஸ் தட் ஒய் எக்ஸிஸ்ட். ஸோ ஒய் இன்டர்செக்ஷன் 1ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஒருவேளை எனக்கு லெட்ஸ் சே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1ங்கிற ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஒய் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தேன்னா, இப்போ வரல, ஒருவேளை வந்துச்சுன்னா விச் இஸ் நாட் டிஃபைன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 நாட் டிஃபைன், அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 1 நான் இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டேன். இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் 11/6 இட்ஸ் ரியல் நம்பர். அப்படி ஒரு நம்பர் கிடைச்சிருக்கனால ஐ வில் இன்க்ளூட் ஒய் ஈக்குவல் டு 1. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச், மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனால தெரிஞ்சு வச்சு. நான் ஒய் ஈக்குவல் டு 1 வந்து ஒரு கண்டிஷன். இப்போ ரேஞ்ச் வந்து ஒய் ஈக்குவல் டு 1 நான் இன்க்ளூட் பண்ணணும் இந்த ஒய் நாட் ஈக்குவல் டு 1 கேஸோட. இப்போ டி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கா, எவாலுவேட் பண்ணும். இங்க எழுதுறேன் பாருங்க, d greater than or equal to 0, which implies that b square is 8y minus 2 the whole square minus 4 into y minus 1 into 12y minus 1. கரெக்டா? இப்போ இதுல இருந்து 2 காமன் எடுத்தோம்னா it should be greater than 0, sorry, greater than or equal to 0. இதுல இருந்து 4 காமன் எடுத்தோம்னா this will be 16y square minus 8y plus 1. இந்த இடத்துல 12y square minus 12y plus 16y, sorry, not 16y, plus 13y, I think. Minus 12y minus y, yeah, plus 13y minus 1, which is greater than 0. So, which implies that 4 வந்து கான்ஸ்டன்டால வெளியே எடுத்துக்கிறேன், 4y square minus, I mean, plus 5y, I think, should be greater than or equal to 0.
Sorry for writing like this. இந்த கோடு வரைஞ்சனால தெரிஞ்சுக்கிறேன். இங்கே தான் சொல்யூஷன் எழுதுறேன். மிச்சதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது ஆர்டரா பண்ணுறதுனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஐ வில் டேக் எ நியூ ஸ்டெப். இப்போ 4y² + 5y is greater than or equal to 0 கிடைச்சிட்டா. இப்போ இதுக்கு வந்து சிம்பிளா y காமன் எடுத்துக்கலாம். 4y + 5 is greater than or equal to 0. அந்த முன்னாடி சொன்ன ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். y equal to 0 ஒரு சொல்யூஷன், அடுத்து -5/4 ஒரு சொல்யூஷன், பிளஸ் 0 பவர் ஆர்னால மைனஸ், இதோட பவர் ஆர்னால பிளஸ், கிரேட்டர் than or equal to 0 சொல்லிட்டாங்க. இதோட ஆன்சர் y belonging to wait -infinity to -5/4 closed union 0 to infinity. கரெக்டா? let me take அந்த சொல்யூஷன் நீங்க கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? d greater than or equal to 0 intersection real numbers. ஏன்னா டினாமினேட்டர் என்னவா இருக்கலாம்? intersection y not equal to 1. இப்போ இதோட ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா d greater than or equal to 0 க்கு -infinity to -5/4 யூனியன் 0 to infinity ன்னு வந்துச்சு. பட் y not equal to 1ங்கிற கண்டிஷனும் இருக்கு. ஸோ எனக்கு 1 ரிமூவ் பண்ணிக்கணும். செகண்ட் கண்டிஷனையும் நான் இன்க்ளூட் பண்ண சொன்னேன். என்னது? அந்த ஃபார்முலா படி y equal to 1 இருக்கலாம். y equal to 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணா x equal to 11/6 which is a real number. ரியல் நம்பருங்கிற ஆன்சர் வந்தனால I can include y equal to 1. So final answer 1 union 2. இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் குழப்பமா இருந்துச்சுன்னா சைமல்டேனியஸ்ங்கிற வார்த்தை இங்க அப்ளிகபிளான்னு பாருங்க. y not equal to 1க்கு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணேன். இல்லைனா ஆர்னு வந்துச்சுனாலே யூனியன். ஸோ 1 இன்டர்செக்ஷன் 1 வந்து 1ஐயும் இன்க்ளூட் பண்ணு சொல்லுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் -infinity to -5/4 யூனியன் 0 to infinity. wait. I think இந்த இடத்துல 13y வந்து -13y -18 நினைக்கிறேன். So yeah. I think here would be 21. So one calculation mistake. So answer C. ஏன்னா -20 0 to infinity இங்கிட்டு இருக்கு 21/4 வரும். Probably I will say where it is exactly. Here it's 8y. So 8y -2 I think. 8-8yx இங்க இருக்கு +2y இருக்கு. இந்த இடத்துக்கு வரும்போது -8yx -2y இருக்கும். ஸோ +2 தானே வரும். கரெக்டா? இந்த இடத்துல தப்பு வந்து. ஸோ இப்படி இருக்கும்போது +2y வரும் which is +8y which will imply 4y² plus 21y I think. and காமன் எடுத்தீங்கன்னா 4y + 21 வரும். இந்த இடத்துல -21/4. இங்க ஆன்சர் -21/4. இந்த இடத்துல once again small corrections. -21/4. இந்த இடத்துல y equal to 1னால ஃபைனல் ஆன்சர் -21/4. Okay, please. So answer options. So I think that's for today. மற்றபடி இதெல்லாம் சில சிம்பிளானது தான். ஃபங்க்ஷன் f(x) கொடுத்தாங்க. ஒரு சும்மா கிளான்ஸ் மட்டும் சொல்றேன். f(1 - 1/x) வந்து 1 + x ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்? f(2) வேணும். கரெக்டா? இது எப்படி சால்வ் பண்றதுன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் தான். f(2) வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவேன்? f(x = 2ன்னு சப்ஸ்டிட் பண்றா அப்படின்னு சொல்லி. ஆன்சர் f(2) plus f(1/1 - 2) which is -1 will be 3. ஓகே. இப்போ வந்து எனக்கு f(-1) வந்து இருக்குது. எனக்கு தேவையில்லை பட் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்றது? எப்படியாச்சும் -1 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்ப -1 கொண்டு வரணும்னா let's just think. x equal to 1/2 சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு f(2)ங்கிறது தான் முக்கியம். இப்போ 1/1 - x எப்ப 2 ஆகும்னா x 1/2 இருக்கும்போது ஆகும். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get f(1/2) plus f(2) will be 3/2 I think. இன்னொரு கண்டிஷன் வந்து இப்ப இன்னொரு 2 ஓட ஈக்குவேட் பண்றதுக்கு வந்து
இப்போ எனக்கு என்ன வேணும்னா -1 1/2 தான் இருக்குது. இதுக்கு எப்பயாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சோம்னா சிம்பிளா மாறிடும். அதனால எதையாச்சும் ஒண்ணு சப்ஸ்டிட் பண்ணுவோமா? எஃப் ஆஃப் -1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் -1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எழுதிக்கிற கண்டிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டா. ஏன்னா எஃப் ஆஃப் 2 தான் கேட்டிருக்காங்க. அதனால எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு எந்த நம்பர் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு எஃப் ஆஃப் 2 கிடைக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 செகண்ட் இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 1/1 - 6 வந்து 2 மாறிடுது. ஸோ அதனால எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணுவேன். தேர்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டிட் பண்றேன். ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸா இருக்கனால எக்ஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் எஃப் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு 0. 3 ஈக்குவேஷன்ஸ். இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ற மாதிரி இருக்கா? ஸோ இப்போ ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஆட் பண்ணு. டைம் இல்லைன்னா வேகமா எழுதுறேன். பட் சிம்பிள் தான். யோசிச்சா மட்டும் போதும். ஸோ வில் கெட் எஃப் ஆஃப் 2 பிளஸ் 2 இன்டூ எஃப் ஆஃப் 2. ஏன்னா 2 எஃப் ஆஃப் 2 இருக்கு. பிளஸ் எஃப் ஆஃப் 1/2 plus f of -1 equal to 3 plus 3/2 which is 9/2. இப்போ பார்த்தீங்கன்னா f of 1/2 plus f of -1 என்னது? நம்ம சொல்லிட்டோம் 0. ஸோ ஆன்சர் f of 2 வந்து 9/4 இஸ் ஆப்ஷன். அவ்வளோதான். ஸோ இது வந்து பேசிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 2 கேட்டிருக்கனால x ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/1 - x ஒரு புது ஃபங்க்ஷன் இருக்கு. அது எப்போ 2 ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். அதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது -1 அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு அதுவே ஈக்குவேஷன் சால்வ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். அதை பத்தி யோசிச்சீங்கனாலே முடிஞ்சு. ஸோ தட்ஸ் ஃபார் டுடே. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரி கான்செப்ட். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. லைக் டொமைன் கொஸ்டின்ஸ், அப்புறம் இந்த ரேஞ்ச் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதனால ரிவைஸ் பண்றது நல்லது. ஸோ